அவனியாபுரத்தை தொடர்ந்து பாலமேட்டில் நாளை ஜல்லிக்கட்டு நடைபெற இருக்கும் நிலையில் மின் விளக்குகளால் வண்ணமயமாக ஜொலிக்கும் ஜல்லிக்கட்டு மைதானத்தை காண தற்போதே மக்கள் அங்கு திரண்டு வருகின்றனர். இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் சண்முகராஜாவிடம் கேட்கலாம். சண்முகராஜா, விரிவான தகவல்களை பதிவு செய்யுங்க. நிச்சயமாக பாலமேடு ஜல்லிக்கட்டையொட்டி தற்போது இக்கிராமம் முழுவதும் திருவிழா கோலம் பூண்டுள்ளது. பாலமேடு ஜல்லிக்கட்டு என்பது உலக பிரசித்தி பெற்றது. இந்த ஜல்லிக்கட்டு விழா நாளை காலை 7 மணிக்கு துவங்குகிறது. பாலமேடு ஜல்லிக்கட்டு இங்குள்ள மஞ்சள் மலை ஆற்றில் நடைபெறுவது வழக்கம். அதனையொட்டி மஞ்சள் மலை ஆற்றில் அமைந்துள்ள மஞ்சள் மலை வாடிவாசலானது புதுப்பிக்கப்பட்டு வர்ணம் பூசப்பட்டு மின் விளக்குகளால் ஜொலித்து வருகின்றது. இதனை இப்பகுதி மக்கள் திருவிழாவில் சாமி ஜோடனை செய்து அதனை சென்று மகிழ்ச்சியுடன் பார்ப்பது போல் வாடிவாசலை மகிழ்ச்சியுடன் பார்த்து புகைப்படம் எடுத்து வருகின்றனர். பாலமேடு ஜல்லிக்கட்டை பொறுத்தவரை மாவட்ட நிர்வாகமும் பாலமேடு பொது மகாலிங்கசாமி மடத்து கமிட்டியும் இணைந்து ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்துகின்றனர். இந்த ஜல்லிக்கட்டு போட்டியானது நாளை காலை 7 மணிக்கு துவங்க உள்ளது. காலை 7 மணிக்கு துவங்கும் ஜல்லிக்கட்டு போட்டி மாலை 5 மணி வரை நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பாலமேடு ஜல்லிக்கட்டில் பங்கேற்க 3677 ஜல்லிக்கட்டு காளைகளும் 1412 மாடுபிடி வீரர்களும் முன்பதிவு செய்துள்ளனர். இவர்களில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு தற்போது மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக டோக்கன்கள் குறுஞ்செய்தி மூலம் அனுப்பப்பட்டு வருகின்றன. இந்த குறுஞ்செய்தியை பெற்றவர்கள் நாளை காலை அதிகாலை 6 மணிக்கெல்லாம் ஜல்லிக்கட்டு காளையும் சரி மாடுபிடி வீரரும் சரி 6 மணிக்கெல்லாம் பாலமேடு வாடிவாசல் பகுதிக்கு வர வேண்டும். மாடுபிடி வீரர்களுக்கும் ஜல்லிக்கட்டு காளைகளுக்கும் பிரத்யேகமாக உடற்பரிசோதனை கூடம் தனித்தனியாக அமைக்கப்பட்டுள்ளன. இந்த டோக்கன் மூலம் அங்கு வரும் மாடுபிடி வீரர்களும் சரி மாடும் சரி கால்நடையை ஜல்லிக்கட்டு காளைகளை பொறுத்தவரை கால்நடை மருத்துவ குழுவினர் அந்த ஜல்லிக்கட்டு காளை விழாவில் பங்கேற்க முழு உடற்தகுதியுடன் உள்ளதா, டோக்கன் வழங்கப்பட்ட மாடுதான் வந்துள்ளதா என்பதனை ஆய்வு செய்து அவர்களுக்கு ஜல்லிக்கட்டு விழாவில் பங்கேற்பதற்கு அனுமதி வழங்குவார்கள். அதே போன்றுதான் மாடுபிடி வீரர்களை பொறுத்தவரை 10 பேர் கொண்ட மருத்துவ குழுவினர் வரவழைக்கப்பட்டுள்ளனர். இந்த மருத்துவ குழுவினர் மாடுபிடி வீரர்கள் 18 வயதுக்கு மேற்பட்டவராக உள்ளனரா, அவர் உடல் தகுதியுடன் உள்ளாரா என்பதனை சோதனை, அவருக்கு இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய் இந்த மாதிரி ஏதேனும் நோய் உள்ளதா, அவருடைய ஆக்சிஜன் அளவு கரெக்டாக உள்ளதா, சரியாக உள்ளதா என்பதனை ஆய்வு செய்து அவர்களும் அவர் உடற்தகுதியுடன் உள்ளார் என்றால் அவரை விளையாட்டில் அனுமதிப்பார்கள். இதுபோக ஜல்லிக்கட்டை பொறுத்தவரை 7 மணிக்கு பொது மகாலிங்கசாமி மடத்து கமிட்டியிலிருந்து பரிசு பொருட்களை விழா கமிட்டியினர் கிராம மக்கள் ஊர்வலமாக எடுத்து வந்து முதலாவதாக கிராமத்து மரியாதை காளைகள் என 7 ஜல்லிக்கட்டு காளைகள் அவிழ்த்து விடப்படும். அந்த ஜல்லிக்கட்டு காளைகளை யாரும் பிடிக்க மாட்டார்கள். அதனைத் தொடர்ந்து மாவட்ட நிர்வாகத்தால் அனுமதிக்கப்பட்ட வரிசைப்படியான ஜல்லிக்கட்டு காளைகள் ஒன்றன் பின் ஒன்றாக அவிழ்த்து விடப்படும். அதே போன்று அதனை மடக்கி பிடிக்கும் மாடுபிடி வீரர்களை பொறுத்தவரை 50 பேர் கொண்ட குழுக்களாக ஒவ்வொரு 50 பேர் ஒவ்வொரு பேட்ச் என ஒவ்வொரு நிற சீருடையில் அவர்களும் அனுமதிக்கப்பட உள்ளனர். இந்த ஜல்லிக்கட்டு விழாவில் சிறப்பாக விளையாடும் ஜல்லிக்கட்டு காளைக்கும் அதனை மடக்கி பிடிக்கும் சிறந்த ஜல்லிக்கட்டு மாடுபிடி வீரருக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சார்பாகவும் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சார்பாகவும் தலா ஒரு சொகுசு கார் பரிசாக வழங்கப்பட உள்ளது. தற்போது அந்த சொகுசு காரும் மைதானத்துக்கு கொண்டு வரப்பட்டு பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது. அதே போன்று 2வது பரிசாக ஜல்லிக்கட்டு காளை உரிமையாளருக்கு கன்றுடன் கூடிய நாட்டு பசுவும் மாடுபிடி வீரருக்கு மோட்டார் பைக்கும் வழங்கப்பட உள்ளது. இது போக தங்க காசுகள், வெள்ளி காசுகள், LED டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், சைக்கிள், அண்டா, கட்டில், பீரோ என ஏராளமான பரிசுகள் நாளை பாலமேடு ஜல்லிக்கட்டில் சிறந்த மாடுபிடி வீரருக்கும் சரி ஜல்லிக்கட்டு காளைகளுக்கும் சரி அனைத்து பங்கேற்கும் அனைவருக்கும் பரிசு வழங்கும் அளவிற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அதே போன்று பாதுகாப்பை பொறுத்தவரை தென்மண்டல IG தலைமையில் 3 SPக்கள் உள்ளிட்ட சுமார் 1800 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். அதே போன்று ஜல்லிக்கட்டு விழாவில் பங்கேற்று யாரேனும் காயமடைந்தால் அவர்களுக்கு உடனடியாக சிகிச்சை அளிக்கும் வகையில் 108 ஆம்புலன்ஸ் வாகனங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. இவர்களுக்கு இங்கு முதலுதவி சிகிச்சை அளித்து தேவை என்றால் மதுரைக்கு உடனடியாக அனுப்பி வைப்பதற்குண்டான ஏற்பாடுகளும் மாவட்ட நிர்வாகம் செய்துள்ளது. அதே போன்று ஜல்லிக்கட்டு காளைகள் ஏதேனும் காயமடைந்தால் அதற்கு உடனடியாக சிகிச்சை அளிக்கும் வகையில் நடமாடும் ஜல்லிக்கட்டு காளைகளுக்கான பிரத்யேக ஆம்புலன்ஸ் வசதியும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பாலமேடை பொறுத்த வரைக்கும் தற்போது சித்திரை திருவிழா போன்று இப்பகுதி காட்சியளிக்கிறது என்பதில் மாற்று கருத்தில்லை.
உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.